நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 2ஆம் நாள் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் வடமேற்கு லண்டன் பகுதிக்கான ஒரு வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். இந்த தேர்தல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது ஒரு குறியாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது. அது இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையிலோ அல்லது அதனுடைய நிர்வாக வேலைகள் கட்டமைப்புகள் எதுவுமே ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது பல நாடுகளில் இருந்த நடவடிக்கை குழுக்களினால் அது மேற்கொள்ளப்பட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுதுதான் அதாவது எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலின் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் இந்த அவைக்கு சென்று அங்கு தமிழீழ அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று உலக நாடுகளின் ஓட்டத்துக்கேற்ப உலக நாடுகளின் செயற்பாடுகளுக்கு ஏற்ப எங்களுடைய தாயகத்தில் ஏற்பட்ட பின்னடைவு அல்லது தாயகத்தில் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கின்ற போராட்டம் அல்லது எங்களுடைய தேசம் விடுதலை பெறாமல் இன்றும் அடிமையாக்கப்பட்டு மக்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தில் அவற்றை நாங்கள் முன்னெடுத்து சென்று அதிலிருந்து மக்களை விடுதலையாக்கி எங்களுடைய தேசத்தை விடுவித்து ஒரு தமிழீழ ராஜ்யத்தை அங்கு அமைப்பதென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான பலமாக நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளை பார்க்கின்றோம். ஆகவே புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்ற மக்களின் உதவியுடன் மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற தமிழீழ நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக மிக பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதேவேளை இன்னும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது நான் ஏற்கனவே கூறியது போன்று அது ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இல்லாமல் செயற்பாட்டுத்திறன் இல்லாமல் முதலாக ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த அமைப்பு இனிமேல் தான் அதற்கான யாப்பு கூட வரையப்பட வேண்டியிருக்கின்றது. ஆகவே அதற்கான யாப்பு எங்களுடைய தமிழீழத்தை நோக்கியதாக தாயகத்தில் தமிழீழத்துக்கான அத்தனை கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த யாப்பு அமைக்கப்பட்டு அது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஊடாக சர்வதேச நாடுகளின் ஊடாக அதனுடைய அங்கீகாரத்தையும் பெற்று நாங்கள் அதற்கான யதார்த்தபூர்வமான நடவடிக்கைகளை செய்வதற்கு இது நிச்சயமாக ஒரு வாய்ப்பளிக்கும் என்று நாங்கள் கருதியதன் காரணமாக இந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். ஆகவே இந்த வடமேற்கு லண்டனில் வாழுகின்ற மக்கள் எமது தாய உறவுகள் அனைவரும் மிக முக்கியமாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை இதற்கு அளித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வையுங்கள். அதனூடாக எங்களுடைய லட்சியத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து விலகாமல் நாங்கள் அதே கொள்கையுடன் எங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதனூடாக நாங்கள் சர்வதேசத்துக்கும் எமது ஒற்றுமையை நாங்கள் காட்டுவோம், எங்களுடைய பலத்தை காட்டுவோம். எங்களுடைய ஜனநாயக முறையிலான நாங்கள் அமைக்கின்ற இந்த பாராளுமன்றத்துக்கு ஊடாக அந்த சர்வதேச நாடுகளிடம் அங்கீகாரத்தை பெற்று அதற்கூடாக நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் தமிழ் மக்களை விடுதலை பெற வைத்து எங்கள் தாயகத்தை விடுதலை பெற வைத்து அங்கு நாங்கள் எங்களுடைய தமிழீழ அரசாங்கத்தை அமைப்பதற்கு வழி செய்வோம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக மக்கள் அனைவரும் அதற்காக ஆணையை தாருங்கள் என்றும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது, மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. அவர் மண்ணுள் புதைந்து போன பின்னும் வீர
வாழ்வு தொடர்கின்றது